வணக்கம் நண்பர்களே. நாளைக்கு ஜூலை 5 2025 ஜப்பானில் என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? ரியோ டட்சுகி அப்படின்ற ஒரு லேடி எழுதின த ஃபியூச்சர் ஐஸா அப்படின்ற ஒரு புக்கு தான். அந்த புக்கில் என்னதான் எழுதியிருக்கு, என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத நினச்சி ஜப்பான் மக்கள் ரொம்பவே பீதியில் இருக்காங்க. ஆமாங்க, அப்படி அந்த புக்கில் என்னதான் எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2011 ஒரு பெரிய சுனாமி வந்துச்சு பார்த்தீங்களா, அது அப்படியே அந்த புக்கில் ப்ரெடிக்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ அவங்க கனவுல இந்த மாதிரி வந்ததாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கனவுல உணர்ந்தது எல்லாமே நடக்குமா அப்படின்னு நாளைக்கு தான் தெரியும். ஏன்னா நாளைக்கு ஜூலை 5 2025 ஜப்பானுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் நடுவில் டெக்டானிக் பிளேட் சங்கரவனால் ஒரு பெரிய பூகம்பம் வரப்போகுது. இந்த பூகம்பத்தினால மிகப்பெரிய அலைகள் ஜப்பானை தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. இந்த ப்ரெடிக்ஷனால் ஜப்பான் மக்கள் ரொம்பவே பீதியில் இருக்காங்க. ஏன் தெரியுமா? கிட்டத்தட்ட ஜப்பானில் சவுத் ஏஷியன் ஏர்லைன்ஸ் எல்லாமே தன்னோட ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அங்கே உள்ள டூரிஸ்ட் எல்லாமே கிட்டத்தட்ட நாட்டை விட்டே வெளியே போகிற நிலைமைக்கு ஆளாயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ப்ரெடிக்ட் பண்ண எல்லாமே நடந்துட்டனால என்னவோ ஜப்பான் முழுக்க இது ஒரு பேசுபொருளாகவே இருக்குது. மக்களும் ரொம்ப அச்சத்திலேயே இருக்காங்க. ஒருவேளை அவங்க கேளுதுனது அப்படியே நடந்துட்டா என்ன ஆகும், ஜப்பான் மக்களோட நிலைமை என்ன, அந்த கடவுளுக்கு தான் தெரியும். இது நடக்கவே கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோவில்